கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச அறிக்கையின் 10வது நாள் வந்திருக்கிறோம். தெய்வ ஜனங்களே, 100 விசுவாச அறிக்கை நம்ம தினமும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த 10வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தேவ ஜனங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஆயத்தத்தோடு இப்பொழுது இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 விசுவாச அறிக்கையை பண்ண போகிறோம். விசுவாச அறிக்கை எதற்காக செய்கிறோன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தில் அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நம்ம ஃபேத் டிக்ளரேஷனின் டைம், நம்முடைய ஃபேத் கன்ஃபெஷன் டைம். இந்த நேரத்தில் நம்ம விசுவாச அறிக்கையை பண்ண போகிறோம். நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதை அபிஷேகம் பண்ணுவார். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கும். அது காலங்களை மாற்றும், அது சூழ்நிலைகளை மாற்றும். நடக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், நடக்காதுன்னு சொல்லி குடும்பத்தினர் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு கோர்ட்டு கேஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக வாதாடுவார். அவர்தான் நீதிபதி, அவர்தான் பரம வைத்தியர். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது விசுவாசத்துல நிக்க வேண்டும். உலகம் சொல்றத நம்புறது பேரு ஒரு அவிசுவாசம். பிசாசு சொல்றது நம்புகிறது பேர் தான் அவிசுவாசம். உலகம் சொல்லும், உனக்கெல்லாம் இது நடக்காது, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு நல்லா திருமணம் நடக்காது, அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை கரங்களில் எடுத்து கர்த்தர் சொல்றத முழங்குகிறது பேர் தான் விசுவாசம். 99% உங்களை பார்த்து, 99% மக்கள், 99% சூழ்நிலைகள் உங்களை பார்த்து இனி நீ எழும்ப மாட்ட, உன் குடும்பம் பிரகாசிக்காது, உன் வாழ்க்கை எழும்பாதுன்னு சொல்லும் பொழுது தேவ ஜனமே, நீங்க வேதத்தின் வசனத்தை ஆணித்தரமா பிடித்து விட்டு இதுதான் நடக்க போகுது, மனிதர்கள் சொல்லுகிறது அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என் வாழ்க்கையில நடக்கும், சூழ்நிலைகள் சொல்லுகிறது அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என் வாழ்க்கையில் நடக்கும், பிசாசு சொல்லுகிறது அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது என் வாழ்க்கையில் நடக்கும் என்று தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் சொல்ல போறீங்க. பிசாசு 1000 பொய்களை சொல்லி கொண்டிருப்பான். உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ எழும்ப மாட்டேன்னு சொல்லி கொண்டிருப்பான். அவன் பேரே பொய்யன். அவன் பொய்யனுக்கு பிதாவா இருக்கிறான். அவனிடத்தில் சத்தியமில்லை. நீங்க பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். ஆண்டவர் இதைதான் உங்க வாயில எதிர்பார்க்கிறாரு. உங்க வாயில இருந்து மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை அல்ல, உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை கலைத்து போடுகிற சாப வார்த்தை அல்ல, அசுத்த வார்த்தை அல்ல, அந்த அவிசுவாச வார்த்தை அல்ல. கர்த்தர் உங்க வாயிலிருந்து எதிர்பார்க்கிறது விசுவாச வார்த்தை. The word of faith. From your inner heart. The word of God is saying in Romans 10 verse 10. கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். தேவ ஜனங்களே, நாங்கள் 2 முறை சொல்லுவோம். ஒவ்வொரு முறை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த 2வது முறை நீங்களும் இணைந்து சொல்லணும். நீங்க இணைந்து சொல்லும் பொழுது உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை இரட்சிப்பை உண்டாக்கும். இரட்சிப்புனா என்ன? டெலிவரன்ஸ், விடுதலை, ஃப்ரீடம், பாவத்திலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, அதுதான் உண்டாக்கும். சும்மா ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கிறனால விடுதலை வருமானு கேட்டா, ஜெபிக்கிற நீங்க ஜெபத்தினுடைய பரிபூர்ணத்துக்கு போகணும். ஜெபத்தினுடைய பரிபூர்ணம் என்ன? வாய்களை திறந்து கட்டளையிடணும். மோசே பாருங்க, ஆண்டர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டர் சொல்றாரு, ஏன்ட்ட முறையிடுகிறது என்ன? Just go and split the Red Sea. செங்கடலை பிளந்துருன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் மோசே தேவனா வைத்தாராம். பார்வோனுக்கு அவன் தேவனா இருந்தான். He was Lord. கியூரியோஸ்ன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா சகல உரிமையும் கர்த்தர் மோசே கையில கொடுத்திருந்தான். எந்த மோசையை அந்த நபர்கள் புறக்கணித்தார்களோ, யாரை வேண்டான்னு சொன்னார்களோ, அந்த மனிதனின் கையில் அத்தனை லட்சம் மக்களுடைய எதிர்காலம் இருந்தது. ஆவியானவர் சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க கைகள்ல உங்க குடும்பத்தின் எதிர்காலம் இருக்கிறது. உங்களை தான் உங்க குடும்பம் வேண்டான்னு சொன்னது. ஏன் தெரியுமா? அது சாத்தானின் பொய். அதை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள், அவர்களை மன்னியுங்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் வேண்டான்னு சொல்லிச்சு. அதுக்குன்னு அவர் இந்த மனு குலத்துக்காக உயிரை கொடுக்காம போனாரா? இந்த உலகம் சொல்லிச்சு அவர் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினார். தேவ ஜனங்களே, இந்த கம்யூனிட்டி, இந்த சொசைட்டி, இந்த உலகம் எல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லும். ஆனாலும் நீங்கள் இயேசுவினுடைய அன்பு இருதயத்தை கொண்டு அவர்களுக்காக விசுவாசத்தில் எழும்புங்க. அவர்கள் காணாமல் போன ஆடுகள். அவர்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, அவர்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. இதுதான் இருண்ட உலகம்.
இருண்ட உலகத்துக்கு தான் வெளிச்சம் வேணும். இந்த அவிசுவாசம் உள்ள உலகத்துக்கு தான் உங்களை போல வெளிச்சம் உள்ள விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற மோசேக்கள் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிச்சு கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, மோசையை போல செங்கடலை பிளக்கணும். மோசே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு, ஆண்டவரை பார்த்து முறையிட்டாரு, ஆண்டவரை செங்கடலை பிளந்து விடும், ஆண்டவரை எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கும், எங்களுக்கு ஒரு பாதையை திறந்தரலும் ஜெபித்தாரு. ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல மகனே, என்கிட்ட முறையிடாத, உன் கையில இருக்கிறத எடுத்து பிளந்துரு. தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது என்ன? கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறது அவருடைய வேதம். அந்த வேதம் என்ற கோலை நீட்டுங்கள், வசனம் என்ற அதிகார கோலை நீட்டுங்கள். அந்த எஸ்தர் ராணி அந்த அறையில் சென்ற பொழுது ராஜா அவருடைய கோலை நீட்டினார். அவரிடத்தில் இருந்தது செங்கோல், அந்த கோலை நீட்டினார். அது ராஜாவுடைய கோல். அப்படி என்றால் அவர்கள் உயிர் போவாது. நீங்கள் செங்கோலை நீட்டுங்கள், உங்க வசனம் என்ற அந்த கோலை நீட்டுங்கள். எல்லா கடலையும் பிளந்து போட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறீங்க. ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். வேத வசனம் உபாகமம் 28:10 சொல்லுகிறது, தேவ ஜனங்களே, உங்களை கண்டு ஒரு பயம் உண்டாகும். இன்னைக்கு உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா? சில அசுத்த ஆவிகள் சில நபர்கள்ட்ட இருந்து உங்களை எதிர்த்து நிற்குதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என்னை கண்டு ஒரு தெய்வீக பயம் உண்டாகும். என்னை கண்டு ஒரு தெய்வீக பயம் உண்டாகும். ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு பயப்படுவார்கள். அசுத்த மனிதர்கள் ஓநாயை போல் உள்ளவர்கள் அந்தகாரங்களால் நிரப்பப்பட்டவர்கள் எனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு என் மேல் தரிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை கண்டு என் மேல் இருக்கிற ராஜரீக கிரீடத்தை கண்டு என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கண்டு அசுத்த ஆவிகள் இருளின் ஆவிகள் பயப்படும். ஜனங்கள் இருளின் ஜனங்கள் பயப்படுவார்கள். மந்திரவாதிகள் பயப்படுவார்கள். அந்தகார மனிதர்கள் பயப்படுவார்கள். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. இருளின் வல்லமைகள் சர்ப்பத்தின் வல்லமைகள் தேள்களின் வல்லமைகள் பயப்படும். சூழ்நிலைகள் என்னை கண்டு பயப்படும். நான் சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டேன். நான் மனிதர்கள் சொல்லுகிறதை கண்டு பயப்பட மாட்டேன். அவிசுவாசத்தை கண்டு பயப்பட மாட்டேன். சோர்வை கண்டு பயப்பட மாட்டேன். பாவ போராட்டத்தை கண்டு பயப்பட மாட்டேன். வாழ்க்கையின் போராட்டத்தை கண்டு பயப்பட மாட்டேன். உபத்திரவத்தை கண்டு பயப்பட மாட்டேன். ஒரு தங்கம் அக்கினியில் போடப்படும் பொழுது மேலும் மேலும் ஜொலிக்கிறது போல நானும் பாடுகளின் மத்தியில் போகும் பொழுது மேலும் வல்லமையில் பலப்படுவேன். மேலும் பரிசுத்தத்தில் பலப்படுவேன். மேலும் ஜெபத்தில் பலப்படுவேன். மேலும் பரிசுத்தத்திலும் உபவாசத்திலும் வேத தியானத்திலும் பலப்படுவேன். என் வேத வாசிப்பு கூடும். என் ஜெப நேரம் கூடும். என் கீழ்ப்படிதல் கூடும். என் வல்லமை பெருகும். என் அபிஷேகம் பெருகும். என் தாழ்மை பெருகும். என் வரங்கள் பெருகும். என் கனிகள் பெருகும். என் எல்லைகள் விருத்தியாகும். நான் தேவ சித்தத்தை செய்வேன். எனக்கு விரோதமாக இருக்கிற சகல ஆயுதங்களும் நிர்மூலமாக்கப்படும். நான் எழும்புவேன். நான் சாதிப்பேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எல்லாம் நடக்கும்.
நடக்கும். அவர் சொன்ன ஒவ்வொன்றும் நடக்கும். அவர் சொன்ன ஒவ்வொன்றும் நடக்கும். எல்லா வாக்குத்தத்தமும் நடக்கும். எல்லா வாக்குத்தத்தங்களும் நடக்கும். எல்லா திட்டங்களும் நிறைவேறும். எல்லா திட்டங்களும் நிறைவேறும். தேவ சித்தம் நடக்கும். தேவ சித்தம் நடக்கும். சாத்தானின் சதிகள் உடையும். சாத்தானின் சதிகள் உடையும். ஆமானின் சதிகள் உடையும். ஆமானின் சதிகள் உடையும். எல்லா அகித்தோப்பேலின் திட்டங்கள் உடையும். எல்லா அகித்தோப்பேலின் திட்டங்கள் உடையும். எல்லா எசபேலின் ஆலோசனைகளையும் கர்த்தர் உடைப்பார். எல்லா எசபேலின் ஆலோசனைகளையும் கர்த்தர் உடைப்பார். எல்லா ஆகாப்பின் தந்திரங்கள் உடைக்கப்படும். எல்லா ஆகாப்பின் தந்திரங்கள் உடைக்கப்படும். எல்லா இருளின் ஆவிகள் நடுங்கும். எல்லா இருளின் ஆவிகள் நடுங்கும். நடக்கும் பொழுது நான் நடக்கும் பொழுது இயேசு என் கூட நடப்பார். இயேசு என் கூட நடப்பார். நான் பயணம் செல்லும் பொழுது நான் பயணம் செல்லும் பொழுது அவர் என் முன்னே போவார். அவர் என் முன்னே போவார். பிரசன்னம் என் முன்னே போகும். அவருடைய பிரசன்னம் என் முன்னே போகும். பிரசன்னம் என் பின்னே காக்கும். அவருடைய பிரசன்னம் என்னை பின்னே காக்கும். வலது பக்கத்திலும் என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர் நிழலாயிருப்பார். எனக்கு அவர் நிழலாயிருப்பார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை முறை தோல்வி எனக்கு வந்தாலும், எத்தனை முறை தோல்வி எனக்கு வந்தாலும், 1000 முறை தோல்வி வந்தாலும், 1000 முறை தோல்வி வந்தாலும், 1001வது முறை என்னை ஜெயிக்க வைப்பார். 1001வது முறை என்னை ஜெயிக்க வைப்பார். எத்தனை முறை விழுந்தாலும், நான் எத்தனை முறை விழுந்தாலும் கடைசியில் எழும்புவேன். கடைசியில் எழும்புவேன். கடைசியில் ஜெயிப்பேன். கடைசியில் ஜெயிப்பேன். கர்த்தர் கைவிட மாட்டார். என் கர்த்தர் கைவிட மாட்டார். கடன் என்னை ஜெயிக்காது. என் கடன் என்னை ஜெயிக்காது. வருமான குறை என்னை ஜெயிக்காது. என் வருமான குறை என்னை ஜெயிக்காது. வியாதி என்னை ஜெயிக்காது. என் வியாதி என்னை ஜெயிக்காது. பலவீனம் என்னை ஜெயிக்காது. என் பலவீனம் என்னை ஜெயிக்காது. போராட்டம் என்னை ஜெயிக்காது. என் போராட்டம் என்னை ஜெயிக்காது. தரித்திரம் என்னை ஜெயிக்காது. என் தரித்திரம் என்னை ஜெயிக்காது. அவிசுவாசம் என்னை ஜெயிக்காது. அவிசுவாசம் என்னை ஜெயிக்காது. வருமானம் இல்லாமைகள், வருமானம் இல்லாமைகள், வேலை இல்லாமைகள் நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் அல்ல. வேலை இல்லாமல் இருக்க ஒரு காலம் இருந்தால், வேலை இல்லாமல் இருக்க ஒரு காலம் இருந்தால், வேலை இருக்கிற ஒரு காலம் வரும். வேலை இருக்கிற ஒரு காலம் வரும். வருமானம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலம் இருந்தால், வருமானம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலம் இருந்தால், வருமானம் இருக்கிற ஒரு காலம் வரும். வருமானம் இருக்கிற ஒரு காலம் வரும். எனக்கு அழுகிற காலம் இருந்தால், எனக்கு அழுகிற காலம் இருந்தால், சிரிக்கிற காலம் இருக்கு. சிரிக்கிற காலம் இருக்கு. நகைக்கிற காலம் இருக்கு. நகைக்கிற காலம் இருக்கு. சந்தோஷிக்கிற காலம் இருக்கு. சந்தோஷிக்கிற காலம் இருக்கு. ஆனந்தமாக ஆனந்தமாக துதிக்கிற காலம் உண்டு. துதிக்கிற காலம் உண்டு. மகிழ்ச்சியின் நாட்கள் உண்டு. மகிழ்ச்சியின் நாட்கள் உண்டு. ஆசீர்வாத நாட்கள் உண்டு. ஆசீர்வாத நாட்கள் உண்டு. எருசலேமின் வாழ்க்கை உண்டு. எருசலேமின் வாழ்க்கை உண்டு. தெய்வீக சமாதானம் உண்டு. தெய்வீக சமாதானம் உண்டு. தெய்வீக சுகம் உண்டு. தெய்வீக சுகம் உண்டு. தெய்வீக ஆரோக்கியம் உண்டு. தெய்வீக ஆரோக்கியம் உண்டு. பிசாசின் சத்தத்தை அல்ல, பிசாசின் சத்தத்தை அல்ல, பரிசுத்தாவின் சத்தத்தை நான் கேட்பேன். பரிசுத்தாவின் சத்தத்தை நான் கேட்பேன். தேவ சத்தத்தை நான் கேட்பேன். தேவ சத்தத்தை நான் கேட்பேன். வல்லமையான தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். வல்லமையான தேவனுடைய சத்தத்தை கேட்பேன். இருளின் சத்தத்தை கண்டு பயப்பட மாட்டேன். இருளின் சத்தத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என் கூட இருக்கிறீர். தேவரீர் என் கூட இருக்கிறீர். உமது கோலோ, உமது கோலோ, உமது தடியும், உமது தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். விசுவாசத்தில் நான் வளருவேன். விசுவாசத்தில் நான் வளருவேன். ஆவியில் நான் பலப்படுவேன். ஆவியில் நான் பலப்படுவேன். இன்னும் ஆண்டவரோடு நெருங்குவேன். இன்னும் ஆண்டவரோடு நெருங்குவேன். வேத வசனங்களை இன்னும் தியானிப்பேன். வேத வசனங்களை இன்னும் தியானிப்பேன். இன்னும் ஆழம் நான் கடந்து செல்வேன். இன்னும் ஆழம் நான் கடந்து செல்லுவேன். முட்டளவு அல்ல, முட்டளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீந்தி நீந்தி செல்லுவேன். நீந்தி நீந்தி செல்லுவேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவேன். ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுவேன். ஆவியின் வரங்களால் நிரப்பப்படுவேன். தீர்க்க தரிசனங்களை காண்பேன். தீர்க்க தரிசனங்களை காண்பேன். சொப்பனங்களை காண்பேன். சொப்பனங்களை காண்பேன். ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் நடத்தப்படுவேன். ஆவியினால் நடத்தப்படுவேன். எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலனளிப்பார். கர்த்தர் எனக்கு பலன் தருப்பார். எந்த பொல்லாங்கனுடைய ஆயுதமும், எந்த பொல்லாங்கனுடைய ஆயுதமும் என் வாழ்க்கையில் செயல்படாது. செயல்படாது. எனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். எனக்கு விரோதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். சதிகள் உருவாக்கப்படலாம். சதிகள் உருவாக்கப்படலாம். சதி திட்டங்கள் உருவாக்கப்படலாம். சதி திட்டங்கள் உருவாக்கப்படலாம். எதுவுமே வாய்க்காது. எதுவுமே வாய்க்காது. ஏன்னா ஏன்னா என் பட்சத்துல என் ஆண்டவர் இருக்கிறார். என் ஆண்டவர் இருக்கார். நான் ஒரு நாளும் தோத்து போவதே இல்ல. தோற்று போவதே இல்ல. தளர்ந்து போவதே இல்ல. தளர்ந்து போவதே இல்ல. சோர்ந்து போவதே இல்ல. சோர்ந்து போவதே இல்ல. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்களே, 100 விசுவாச அறிக்கை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாமா. ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy
ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. எல்லா இடங்கள்ல இருந்து, தேசங்கள்ல இருந்து, கிராமங்கள், டவுன், பல எல்லைகள்ல இருந்து, நாலா பக்கமாக இருந்து தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்தியாவில இருந்து, இந்தியாவுக்கு வெளியே இருந்து, பல தேசங்கள்ல இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் விசுவாச அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் இவர்கள் சொன்னார்களோ அந்தந்த இடமெல்லாம் வெளிச்சமாக அபிஷேகம் அவர்கள் வீடை சுற்றிலும், அவர்களை சுற்றிலும், அவர்கள் பிள்ளைகளை சுற்றிலும், அவர்கள் குடும்பத்தை சுற்றிலும், அவர்கள் ஜெனரேஷன் தலைமுறைகளை சுற்றிலும் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்பொழுது தாக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. அவர்கள் சொன்னபடியே ஆக கடவுது, அவர்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவுது. உங்க ஆவினால் நிரம்பி நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். உங்க ஜனங்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் விதைத்த விதைகள் 100ஆக 60ஆக 30ஆக அது பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவள் இருதயத்தில் அது மரமாக வளரட்டும். இன்னைக்கு விதைத்த விதைகள் அவர்களுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அந்த கனியை புசிக்க, அவர்கள் தலைமுறை அந்த கனியை புசிக்க நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ப்ரையர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 10 நாட்கள் முடிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். வருகிற நாட்களில் தேவ ஜனங்களை அதிகாரமும் விசுவாசத்தையும் இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்னும் தேவ வல்லமையினால் நிறைந்து நம்ம சொல்ல போகிறோம். தேவ ஜனங்கள் அதிகமாக ஜெபித்து கொண்டு வருகிறீங்க, நான் உணர்கிறேன். அதனால தான் தேவன் வல்லமையாக கிரியை செய்கிறார். இந்த விசுவாச அறிக்கை என்ன செய்யும், என்னென்ன விடுதலை உண்டாக்கும் என்று நீங்கள் அனுபவித்து நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து கொள்ளுங்க. இனிமே கர்த்தர் உங்க வாழ்க்கையை திருப்புகிறதையும் நீங்க தான் பார்க்க போறீங்க. துக்கத்தை பார்த்தது நீங்க தான், வேதனையை பார்த்தது நீங்க தானா, அந்த உயர்வை பார்க்கறதும் நீங்க தான். உங்க கண்ணு தான் ஆசீர்வாதத்தை பார்க்கும். யோபு சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல. இட்ஸ் நாட் somebody's eyes will see my redeemer, my own eyes will see my redeemer because I am the one who suffered along. நான் தான் அந்த உபத்திரவத்தை சகித்தேன், நான் தான் இழந்தேன், நான் தான் சகலத்திலையும் நெருக்கத்தில் இருந்தேன், நான் உபத்திரவத்தின் ஆழத்தில் சென்றேன். என்னை என் நண்பர்கள் புரியவில்லை, என் மனைவி புரியவில்லை, என் குடும்பம் புரியவில்லை, என் உற்றார் உறவினர்கள் புரியவில்லை. என் கையில் இருந்து, என் பணத்தில் இருந்து நன்மையை பெற்ற ஒரு ஏழை கூட என்னை மதிக்கவில்லை. எல்லாரும் நான் தப்பு பண்ணினேன் சொன்னார்கள், எல்லாரும் நான் பாவம் பண்ணினேன் சொன்னார்கள். ஆனால் கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார், மீண்டும் எழுப்பினார். தேவ ஜனங்களே, அதான் சொல்றார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும், சொந்த கண்கள் காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்நிய கண்கள் அல்ல. வேதனைப்பட்டது, உபத்திரவப்பட்டது, கர்த்தருக்காக நின்னது நீங்க தானா? நீங்க தான் அதை அனுபவிப்பீங்க. You will receive, you will inhabit, you will inherit that blessings, every blessings of God. You will have it. நீங்கள் அதை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ ஜனங்களே, தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இருக்கிற மீதி 5 நாள் இருக்கிற அந்த பகுதிகளில் கலந்து கொள்ளுங்க. இதுதான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எங்கள் கூட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. அந்த மீதி உள்ள 5 நாளில் இணைந்து கொள்ளுங்க. திரும்பி ஆண்டு சித்தம் என்றால் முதல்ல இருந்து பார்த்து கொள்ளுங்க. இனி உள்ள நாட்கள், இந்த நாட்களில் நம்ம வீடியோ போட்டதெல்லாம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் அதெல்லாம் போய் திரும்பி பாருங்கள். பார்க்காதவங்க திரும்பியும் பாருங்கள். விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். ஆவியில் அனல் பெருகும். நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும். இன்றைக்கி நடக்காட்டியும் ஒரு மரத்தை விதைக்கிறோன்னா அது 1 மாதத்துலேயோ இல்லை 6 மாதத்துலேயோ அது வளரும். அது வளர்றதை நீங்கள் பார்த்து அந்த கனியை புசிப்பீங்க. எந்த சந்தேகமும் இல்லை. தேவ ஜனங்கள் உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பார். நாளை காலையிலையும் இரவு நேரத்துலையும் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.